சென்னையில் எங்கே இருக்கீங்க? காக்கா தோப்பு சார். காக்கா தோப்பா? அதுக்கேன் சார் பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம்ல வந்துட்ட மாதிரி மூஞ்சி இப்படி ஆகுது? இல்லை, என்ன இருந்தாலும் இங்கே இருக்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அங்கே இருக்காதே. எப்போ பாரு டிராஃபிக்கு, பொல்யூஷனு, கூவம், நாத்தம், மர்டரு, ஃபோர்ஜரி, சீட்டிங்கு. எப்படி தான் நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு எனக்கு என்ன பிரதர் நின்றுட்டீங்க? வாங்க. என்ன பிரதர் மெட்ராஸை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? மெட்ராஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? படிச்சவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு ஐடி கம்பெனி. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ், ஆடி தள்ளுபடியில ட்ரெஸ், கிரிக்கெட்னா சேப்பாக்கம், கிறுக்கு பிடிச்சா கீழ்பாக்கம். வேலை இல்லாம ஊரை விட்டு ஓடி வந்து மெரினா பீச்ல படுத்துணும் தான் சார் நீ பென்ஸ் கார் வச்சு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா தமிழ்நாட்டோட ஐசியூ வாடை சென்னை தான் சார். பொழைக்கவே முடியாதுன்றவங்க கூட சென்னைக்கு வந்தாலும் பொழைச்சுப்பான். எதுக்கு இவ்வளோ எமோஷன் வரீங்க? அதுக்கு இல்ல சார், மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால் நிறைய பேர் இருக்காங்க. மெட்ராஸை பத்தி நான் தானே பேசி ஆகணும். நன்றிங்க. சுடுதண்ணி ஆறி இருப்பது குளிக்க வாங்க. ஒரு நிமிஷம். நேத்து உங்கள மாதிரி ஒரு அசிங்கமான மொட்டையை நான் ட்ரெயின்ல பார்த்தனே. அது நான் தாங்க. ஏங்க மொட்டை அடிச்சுட்டு குளிக்க மறந்துட்டீங்களா? மேல ஒரு முடியா இருக்கு. ஒரிஜினலா? சாரிங்க. என்னப்பா பாக்குற? சாப்பிடு. இவ்வளோ வாயில்லாத ஜீவன்ல நீ தான் சார் வாழலையில பாக்குறேன். விருந்தாளிங்க கடவுள் மாதிரி. கடவுளுக்கு நம்ம என்ன படைக்கிறோமோ விருந்தாளிங்களுக்கும் அதுதான் கொடுக்கணும். ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார். வீட்டை விட உங்க மனசு பெருசு. தம்பிக்கு வஞ்சர மீன் போடுமா? என்னது வஞ்சிரமா? ஏன் சாப்பிட மாட்டியா? சார் கிலோ 1500 ரூபா சார். மீன் விற்கிற வேலைக்கு நான் பேங்க்ல லோன் போட்டு தான் சார் வாங்கி சாப்பிடணும். ரொம்ப சிரிக்காத. ஒன்னு டிராயிங் புக் கொடுக்கறதுல அந்த வீட்டுக்குள்ள வரலாமா?